தயவு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்மிகு வாழவந்தால் உடனுரை ஆளவந்தான் வாழவந்தால் உடனுரை ஆளவந்தான் சிறநடு சத்திய ஞான ஆலயம் சென்னை. கருத்து உதவி சுவாமி சரவணானந்தா. புலக்கண்ணாலோ கற்பனை மனக்கண்ணாலோ செயற்கை கலை கற்கோயிலிலோ காணற்கில்லாத நித்தியமான ஒரு உண்மை ஞான திருக்கோயில் இயற்கையில் உன் சிறநடு நிராதாரத்தை உண்டு. அதுவே மெய்யறிவு திருக்கோயில் எனும் சத்திய ஞான சபை. இங்கு தானே இயற்கையில் என்றுமுள்ள எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த உண்மை ஆகிய கடவுள் மனித உருவில் வெளிப்பட்டு உடல் உயிர் உணர்வு கொண்டு சச்சிதானந்த வாழ்வில் நித்தியானந்தமாக என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்க வாழ வந்துள்ளது கடவுளின் அருளே. இதற்காகவே அருட்பெருஞ்சோதியாகிய சிவம் மனிதனின் தற்போதும் நீக்கி உடலாவி பொருளை தானே எடுத்துக்கொண்டு இவனை அவனாக்கி ஆட்கொண்டு ஆள வந்துள்ளார். இதையே வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் முதலிலேயே சொல்லியுள்ளது. இது முதல் சாலைக்கு என்றால் தர்மசாலை ஆகிய ஆன்ம சிற்றவையில் தானே எழுந்தருளி, அதாவது அகநிலை ஆகிய உள்ளிருந்து தானே வெளிப்பட்டு முதல் தர்மசாலைக்கு ஆண்டவர் போகிற 10 தினங்கள் ஆகிய, அதாவது இயற்கை உண்மையாம் ஆன்மானுபவ நித்தியானந்த அரு இன்ப வாழ்வு வாழ கடவுளே சாலைக்கு வருகிறார். உனக்கு ஆளாய் இனி நான் அல்லேன் எனல் ஆமே என்பது தேவாரத்தின் முதல் பாடலில் கடைசி வரை. உனக்கு ஆளாய் இனி நான் அல்லேன் எனல் ஆமே. தயவு